நம்ம வீட்டில் இருக்க நம்ம குழந்தைங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் ரொம்ப பிடிக்கும். அந்த கெச்சப் எப்பயுமே நம்ம கடையில தான் வாங்கிட்டு இருப்போம். இவ்வளோ ஈஸியா எப்படி டொமேட்டோ கெச்சப் நம்ம வீட்டிலே சுவையா ஆரோக்கியமா செய்யலான்றத பார்க்கலாம். இவ்வளோ நாளா இவ்வளோ சிம்பிளா இருக்கிறத நம்ம போய் கடையில வாங்கிட்டோமே அப்படின்னு நம்ம வருத்தப்படுற அளவுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதை எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு ஹோம் மேட்ல தக்காளி சாஸ் செய்ய போறோம். அது எப்படி செய்யறது பார்க்கலாம். நல்ல பழுத்த தக்காளி 7 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பச்சை இருக்கு பாருங்க, அந்த காய் இல்லாத மாதிரி நல்ல பழுத்த பழமா பார்த்து 7 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த 7 தக்காளியும் நல்லா நீல வாக்குல நறுக்கி வச்சுக்கோங்க. நீல வாக்குல நறுக்கினதை குக்கர்ல போட்டுட்டு ஒரு 4 இல்ல 3 பூண்டு, குட்டி குட்டி பூண்டு இருந்தா கூட போதும், அதை போட்டுடலாம். ஒரு 250 ml தண்ணி, அது முங்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா 250 ml தண்ணி வரும். அது முங்குற அளவுக்கு வச்சுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடிட்டு நல்ல ஹை ஃபிளேம்ல 3 விசில் விடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். மிக்சியில போட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில போட்டு ரொம்ப நல்லா நைஸா அரைக்கணும். பாருங்க, நல்லா நைஸா நம்ம வடிகட்டிக்கணும். விதை எல்லாமே எந்த இதுவும் இல்லாம, குப்பை இல்லாம நல்லா சுத்தமா வடிகட்டி வச்சுக்கணும். இதுல 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 கப்பு சர்க்கரை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறணும். நம்ம இப்போதைக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பெருசா, அதாவது ஹை ஃபிளேம்ல வச்சு வேகமா கிண்டணும். இது நல்லா திக்கா வர வரைக்கும் நம்ம கிண்டணும்ன்றதுனால பாருங்க, இது எதுவுமே ஆர்டிபிஷியல் கலர், எல்லாம் நேச்சுரல் கலரு. ப்ரிசர்வேட்டிங்க்கு எதுவுமே போடல. இது நேச்சுரலா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் நல்லது. ஹோம்மேடுன்றதுனால குழந்தைங்க எல்லாருக்குமே டொமேட்டோ கெச்சப் ரொம்ப பிடிக்கும். அது ஹோம்மேடுங்கும்போது நமக்கு செலவும் ரொம்ப கம்மி, அதே சமயத்துல ஆரோக்கியமும் ரொம்ப அதிகம். இது நிச்சயமான தக்காளியாவும் இருக்கு, அதே சமயத்துல ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், விலையும் ரொம்ப கம்மியா இருக்கும். இதுக்கு ஒன்றும் பெருசா செலவும் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க ஒரு 4 தக்காளி எடுத்து செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு எப்போ வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ் போட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்படி போடலை அப்படின்றனால சப்போஸ் உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் போடணும் அப்படின்னா ஒரு 1/4 கப்பு வினிகர் போட்டுக்கோங்க. அது ரொம்ப நாளைக்கு தாங்குன்றதுக்காக நம்ம எதுவும் போடலை, அப்படியே தான் வெறுமா தான் செய்யறோம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இதை ஹை ஃபிளேம்ல, இப்ப கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா கெட்டியாகணும் இல்லையா. பாருங்க, லோ ஃபிளேம்ல 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு பார்க்கலாம். பாருங்க, நல்லா சுண்டிருச்சு. இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணோடனே நல்லா ஆறட்டும். பாத்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ இருந்தது. 1/4 நல்லா சுண்டுனா மட்டும்தான் சரியான பதத்துல வரும். இப்ப பாருங்க, இது சரியா தான் இருக்கு. ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்கா ஆயிடும். இது நல்லா ஆறணுன்னே பார்க்கலாம். பாருங்க, நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சு. நம்ம கடையில வாங்குற மாதிரியே இருக்கு பாருங்க, திக்காயிடுச்சு. பாத்தீங்களா, ஆறணுன்னே கொஞ்சம் திக்காகும். இவ்வளவு சுவையான, ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டிலேயே செய்யற டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யறதுன்றத பார்த்துக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.